11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புறஜாதியாகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலர் ரட்சிக்க வேண்டும் என்று நான் வைராக்கியத்தை எழுப்பி நாங்களோ எழுந்து நாம் எழுப்பது மாத்திரமல்ல, நமக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பும்படியாக விரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எழுந்திருப்போம், ஆனா மனசு ஒண்ணு என்ன பண்ணுங்க, உள்ளான மனசு எழும்பு. அதுக்கு மாம்சிகமா எதையும் செய்ய யோசிக்கிறோம் தவிர உள்ளான இருதயத்திலிருந்து செய்வதற்கு நாம் தயங்குகிறோம். அதுக்கு ஒரு எமோஷன்ல நான் பண்ணுங்க எல்லாமே யோசித்து செய்யறோம். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் வைராக்கியத்தை எழுப்பி, அதுக்கு தனக்குள் எதை எழுப்புறாருங்க, வைராக்கியத்தை எழுப்புகிறார். வைராக்கியம் வேணும் நமக்குள்ளாக. இப்படித்தான் தேவனுக்கு என்று வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் அவசியம். ஆமா, நம்ம படிக்கும் போது கூட வைராக்கியமா படிப்போம். எப்படி என்ன பண்ணுவோம், பாஸ் பண்ணிட்டோம், நல்ல மார்க்ஸ், வைராக்கியத்தோடு அதில் என்ன பண்ண ஜெயிப்பாங்க. அதுக்கு எதையும் நீங்க வைராக்கியமாக செய்கின்ற போது அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதில் ஒரு அற்புதம் இருக்கும். எழுப்பினது மாத்திரமல்ல, பவுலுக்குள்ளா என்ன காரியம் எழுப்பப்படுகிறது, புறஜாதியாக இருக்கிற உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்குள்ளே நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலர் ரட்சிக்க வேண்டும் என்று. பாருங்க, இவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தேவனால் அனுப்பப்பட்டவர். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி யாருக்கு அனுப்பப்பட்டவர், புறஜாதிகளுக்குள்ளாக அனுப்பப்பட்டவர். பவுல் யாருங்க, பவுல் ஒரு யூதர். யார் அவங்க, எபிரேயருக்கு எபிரேயன் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா. அவ்வளவு ஒரு சிறந்த மனுஷனை தேவன் சந்தித்த பிற்பாடு அவர் யாருக்குள்ளே கடந்து போகும்படியே தேவன் அனுப்புகிறார், புறஜாதிகளுக்குள்ளாக சுவிசேஷத்தை சொல்லும்படியாக அனுப்புகிறார். அப்படி இருந்த போதிலும் கூட என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பினதுங்க. புறஜாதி சொன்னாலும் கூட அவருக்கு என் இனத்தார் அப்போ நம்ம வாழ்வில் பண்ணாங்க, சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க, யாரை விட்டுறாதீங்க. நீங்க நம்ம ஒரு புறஜாதிக்கு தான் என்ன பண்ணாங்க, சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அனுப்பப்பட்டார். ஆனால் அவருடைய உள்ளான மனம், சரீரம் எழும்பவில்லை, நாங்களோ எழும்பது மாத்திரமல்ல, இங்கே உள்ளான இருதயத்துக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது. எழுப்பின செய்கிறார், அவர்கள் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்த என்ன பண்றேன். அவர் புறஜாதிக்கு மாத்திரமல்ல, யாருக்கும் ரட்சிப்பு வரணும். இனத்தார் யாருங்க, அவங்களுக்கு சொந்தக்காரர்கள், அவர்களுக்குரியவர்கள். புறஜாதி என்பது வேறு, தன் இனத்தார் என்பது வேறு. நமக்கு நம்ம வெளியே பழகிறோம், உங்களுக்குள்ள ஒரு இனத்தார் ஜனத்தார் இருக்கிறார் இல்லைங்களா, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுங்க, ரட்சிப்புக்குள் வரும்படியாக நம்முடைய உள்ளான மனம் என்ன பண்ணுங்க, தட்டி எழுப்பணும். எதை தட்டி எழுப்பணும், மற்றவங்களை தட்டி எழுப்புவதல்ல, என் உள்ளம் எனக்குள்ளாக எழுப்பப்பட வேண்டும். அதை தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை செய்கிறேன். புறஜாதிக்கு மாத்திரமல்ல, தேவ கட்டளை என்ன, நீ புறஜாதி கிட்ட என்ன பண்ணு, சுவிசேஷத்தை சொல்லும்படியாக அப்போஸ்தலனாக அனுப்பப்பட்டவர் தான். அப்போஸ்தலன் சொன்னால் அனுப்பப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு, மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் பவுல். இவருடைய வாழ்க்கையிலே புறஜாதிக்கு மாத்திரமல்ல, தன்னுடைய இனத்தாருக்கும். அப்போ உங்கள் சொந்தங்களை விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நரகம் என்பது உண்மையா? உண்மை இல்லைங்களா? யார் பார்த்தது? பரலோகம் என்பது உண்மையா? உண்மைதான். யார் பார்த்தது? வேதம் சொல்கிறது, அதை விசுவாசிக்கிறோம். அதுக்கு யார் நரகத்தையும் பார்த்தது கிடையாது, பரலோகத்தையும். ஆனா பரலோகம் ஒன்றும் உண்டு. அப்போ நாம் புறஜாதிகளுக்கு அனைவருக்கு சொல்கிறோம், நம் இனத்தாருக்கு நம்முடைய இருதயம் எழுப்புகிறதா? சொல்லுங்க. உங்களுடைய நெருக்கமான உறவுகளுக்குள்ளாக அவளை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள இருந்து எழுப்புகிறதா? அதுதான் பவுல் இங்கே சொல்கிறார். என் இனத்தால் ரட்சிக்கப்படும்படியாக என்ன செய்கிறேன், வைராக்கியத்தை எழுப்பி. வைராக்கியம் இல்லை, மற்ற ஜனங்கள்லாம் ரட்சிக்கிறார், அப்புறம் மற்ற ஜனங்கள்லாம் கொண்டு போய் கொண்டு வராங்க. அவர் அவர் போனா
அந்த நல்ல நோயாயிடும். அதுக்கு சுவிசேஷ நோயை அறிவிப்பான். அதுக்கு மற்றவங்க மாறிடுவாங்க. அதுக்கு இப்போ நமக்குள்ள கோடு இருந்தா பண்ணுங்க, வீட்டில் இருந்தா மற்றவங்க நம்ம கோடு ஆட்டோமேட்டிக்கா அது போல அவர் எங்க போனா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஆனால் இவருக்குள்ள என்ன வைராக்கியம்? ஒரே ஜாதி மாத்திரம் அல்ல, யாரும். அப்போ உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பண்ணுங்க, அது உங்க மேல் விழுந்த கடமை. அந்த வைராக்கி நமக்குள்ளாக யோசிச்சு பாருங்க. நம்ம மொத்தம் பரலோகத்துக்கு போயிட்டு அவன் நரகத்துக்கு போன நிகழ்வு சொந்த உறவே வந்து போயிட்டு யோசிச்சு பாருங்க எவ்வளவு வழி இருக்கும். நம்ம ஜெபிக்கிறோம் பண்றோம். நம்மளுடைய ஃபோக்கஸ் பாருங்க முழுமையா அந்த இனத்தாருக்குள்ள போவது கிடையாது. இனத்தாருக்குள்ள தான் அந்த கசப்பு, கோபம், வைராக்கியம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இனத்தார்கிட்ட நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம அந்த கனெக்டில் போக மாட்டோம், அவங்கள போய் ஜெபிக்கவும் மாட்டோம். பண்ண மாட்டேங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க இனத்தாருக்கு? தைரியம் சொல்லுங்கள, ஜெபிக்கிறீங்களா? ஜெபிச்சு என்ன பண்ணணும், அவங்க கிட்ட போய் எப்படி என்ன பண்ணுங்க, நீங்க இல்ல கொண்டு வரணும். என்ன பண்ண நீங்க கடந்த வாரம் ஒப்ளி போயிருந்தேன் ஒரு திருமணத்துக்காக. இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜனவரி அந்த இடத்துக்கு போன ஒரு அருமையான ஒரு திருமணமாகாத ஒரு சகோதரி அந்த நாங்கள் வீட்டுக்கு நான் நல்ல பழக்கம். ஒரு 4 வருஷமா எனக்கு ஒரு 2 வருஷமா அந்த குடும்பம் தெரியும். அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் என்று சொல்லி நான் ஜெபிச்சேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4வது மாதத்துலேயே ஒரு எங்கள் ஒரு திருமணத்துக்கான வழி உருவாச்சு. எங்கேயுமே பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சடனாக பார்த்தீங்கன்னா அந்த தம்பி அந்த திருமணம் செய்யும்படியான அந்த வாலிப தம்பி கூட கேன்சருக்கு என்ன பண்ணாங்க, அதை தெரிஞ்சுட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க, கேன்சர் இருக்குன்ட்டு அவங்களே தெரிஞ்சுட்டு பாடு இதுவாகிட்டாங்க. அந்த பிள்ளை ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போகும்போது நீங்கள் சொன்னீங்க இப்படி ஆயிடுச்சுட்டு அந்த பிள்ளை வெளியில் சொல்லலை, ஆனால் அதனுடைய தோரணையில் பார்த்தேன். நான் சொன்னீங்க இப்படி ஆயிடுச்சுன்னு நான் மறுபடியும் சொன்னேன். இல்லைம்மா, இன்னும் ஒரு 2 மாதம் நம்மளை கர்த்தருக்கு அற்புதம் செய்வான்னு சொன்னேன். சொன்னபடியே கடந்த நாட்களில் திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு நான் போனேன். அங்கே எல்லாருக்கிட்டையும் அந்த குடும்பத்தை சொன்னாங்க, மாஸ்டர் சொன்னாங்க 2 மாதத்துல. அப்போ நம் வாழ்க்கையிலே நாம் அநேக ஜனங்களுக்கு பயனுள்ள பாத்திரமா இருக்க வேண்டும். அதனால் யாருக்கு பயனாகி மாற வேண்டும்? நீங்க இனத்தார். யாருக்கு? ஊர்ல இருக்கிறத விட்டுருங்க, அதுக்காக தவறு கிடையாது, சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆனால் யாருக்காக அதிகமாக நீங்கள் வைராக்கியம் பாராட்ட வேண்டும்? நம்ம வைராக்கியம் பாராட்டணும். செத்தாலும் முகத்தை பார்க்க மாட்டேன். இனத்தாரை பார்த்து நான் பண்ணங்க, யாரை பார்த்து சொல்றோம்? வெளியில இருக்கிறதுல சண்டை போட மாட்டோம். யாருக்கிட்ட சண்டை போடுவோம்? யாருக்கிட்ட? இனத்தார்கிட்ட தான் யாரு தான் சத்ரு, யார் தான்? வீட்டார் தான் சத்ரு இல்லைங்களா? இனத்தார்கிட்ட தான் பிரச்சனைங்க. பக்கத்து வீட்டில் எது வீட்டில் போனோம் பேசுவோம் பழகுவோம் இல்லைங்களா? இனத்தாரை பார்த்தா ஒரு வெறுப்பு நமக்கு. ஆனால் இங்கே பவுலுக்குள்ளாக சொல்லப்படுகிறது. மறுபடியும் வாசிங்க. புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதியருக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலர். புறஜாதிக்கு அப்போஸ்தலன் தான், ஆனாலும் இனத்தாரை என்ன பண்ண நானு? அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே மற்றவர்களையும் தேவனுக்குள் கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் யாரையும் கொண்டு வர வேண்டும்? இனத்தார ரத்த சம்பந்தங்களை விட்டுட்டா நான் யோசிச்சு பாருங்க. யாரவங்க? உங்களுடைய ரத்த சம்பந்தமாகும் இல்லைங்களா? விட்டுட்டா யோசிச்சு பாருங்க. அவங்களாம் மாற மாட்டாங்க. நீங்களே தப்பு கணக்கு. அவர் யோசிக்கலாம் என்று சொன்னால் அவரை விரோதிச்சு அத்தனை பேர் யார் தான் தெரியுங்களா? முதல்ல இயேசுக்கு விரோதமா இருந்தா ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன பண்ணாங்க, அவருக்கு தான் விரோதம் அதிகமாச்சு. அதுக்கு ஏன்னா அவர் மூலமாக சுவிசேஷம் கடந்து போயிட்டே இருக்கு. அவர் மூலமா பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். அதனால் ஆனாலும் யார் மேல அவருக்கு வைராக்கியம் இருக்கு? தன் இனத்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட உங்கள் உறவுகளை எப்படியாயினும் கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்துங்க. உறவுக்குள்ள பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குங்க? உரிமை இருக்கு இல்லைங்களா? என்ன பண்ணலாம், அவங்களை கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சு அன்பா கவனிச்சு என்ன பண்ணலாம், அவங்கள கர்த்தருக்குள்ளாக முயற்சி பண்ணுங்களேன். இங்க அவர் அப்படித்தானே செய்கிறார்கள். அதனால் நம் வாழ்க்கையிலே உள்ளான இருதயம் தேவனுக்குள்ளாக எழுப்பப்பட வேண்டும். அதுக்கு அந்த தாட்ஸ் எனக்குள்ள வரணும். அது கொஞ்சம் படிக்க தம்பி யாரும். But I say to you, Gentiles, in so far as I am the apostle of the Gentiles, I make such of my position. எழுப்பி I am talking to you Gentiles, in as much as I am the apostle to the Gentiles, I make much of my ministry. நிறைய செய்கிறார். ஒரு ஜாதிகளுக்கும் செய்கிறாரு. தன்னுடைய யார் செய்கிறாரு?
இனத்தாருக்கு சில நல்ல நான் குறையாதான் செய்வேன், இதுக்கு எப்படியாவது எப்படின்னா கெட்டு குடிசவாயிடும். இவங்கெல்லாம் எங்கத்துக்கு எங்க வரணும்? அண்ணி எப்படி நரகத்துக்கு என்னதுக்கு பரலோகத்துக்கு வருவாங்க. எங்க போனா அண்ணி? எங்க போனா அண்ணி? நரகத்துக்கு போகணும். அண்டை மாத்திரம் எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும். அம்மா மாத்திரம் பரலோகத்துக்கு வரணும். மாமியார் மாத்திரம் எங்க போகணும்? யோசிச்சு பாருங்க. இதுதான். ஆனால் இவருக்குள்ளாக பார்த்தீங்கன்னா இனத்தார் மீது ஒரு கவனம் இருக்கிறது, ஈர்ப்பு இருக்கிறது. தான் வந்து தேவன் வந்து உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அன்பு கூறவில்லை. யாருக்காய் அன்பு கூர்ந்தார்? உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காய் அன்பு கூர்ந்தார். பாவிகளோடு மாயக்காரோடும் அல்லவா அவனப்படாருங்க உட்கார்ந்து கொண்டு புசிக்கிறார் என்று சொல்கிற அளவுக்கு அவருடைய பிணைப்புகள், அவருடைய காரியமெல்லாம் எல்லார் மேலும் ஒரு நேசம் இருந்தது. வந்த நோக்கமே இஸ்ரவேலுக்காக தான். ஒரு கானானிய ஸ்திரீ கடந்து வந்து அவர்களுடைய சுகத்தை கொடுங்க, நான் யாருக்காக நான் வந்தேன்? இஸ்ரவேலுக்காக. இதை படிக்கும் போது யோசிக்கிறேன், அவ்வளவு இஸ்ரவேல் மேல அவருக்கு ஒரு அன்பு இருக்கிறது. அதுக்கு அவங்க தான் அடிக்கிறாங்க, அவங்க தான் கொலை செய்யறாங்க, அவங்க தான் சிலர் அறியறாங்க. ஆனாலும் கூட சொல்றாரு, இல்ல இல்ல காணாமல் போன இஸ்ரவேலுக்காக நான் வந்தேன். கெஞ்சி நான் பண்றான். ஆகாரத்தை யார் கொடுக்க மாட்டேன்? நானு நாய்களுக்கு. அப்போ இஸ்ரவேல் மக்கள் மேல வந்து இயேசுவுக்கு அவ்வளவு ஆழமான அன்பு. நான் படிக்கும் போது இந்த பண்ண ஆண்டவர் இவ்வளவு ஒரு அந்த கானானிய ஸ்திரீ கூட தன் மகளுக்காக வேதனையோடு வரா. அவர் சொல்றாரு, போஜனத்தை எதுக்கு போட மாட்டேன்? நாய்க்கு போட மாட்டேன்றீங்களே. அப்போ அதை யோசிக்கும் போது அந்த மக்கள் மேல், இஸ்ரவேல் தன் ஜனங்கள் மேல் அவருக்கு அன்பு இருக்கத்தான் செய்தது. அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அழுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்? கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் மனமாய் சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், சேர்த்துக் கொள்ள மனது இருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு கண்ணீர் விட்டதாக சொல்லப்படுகிறது. அதனால் அவருக்குள்ளும் இனத்தாரை குறித்துதான ஒரு அன்பு இருப்பது போல நமக்குள்ள என்ன இருக்குங்க. இங்க வர எல்லாருக்கிட்ட நல்லா பேசுறோம், இனத்தார்கிட்ட பேசுறோமா? கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள், இவையெல்லாம் உகந்த ஒரு காரியம் கிடையாது. ரொம்ப ஆழமா உள்ள போய் பார்க்கும்போது உண்மையாகவே பவுலை அந்த ஜனங்கள் வெறுக்கிறார்கள். இயேசுவை வெறுத்து சிலுவையில் அறைந்தார்கள். ஆனாலும் கூட அந்த ஒரு எண்ணத்தை தேவன் பவுலுக்குள் உருவாக்கும்படியாக பவுல் தன்னை உருவாக்கி கொள்கிறார். எதற்கு உருவாக்கி கொள்கிறார்? தன்னுடைய இனத்தாரை வந்து எப்படியாக மீட்டுக் கொள்ளணும். சொல்லுங்க. ரோட்ல போறீங்க, யாராவது அடிப்பட்டா சரி, யாரும் அடிப்பட்டாலும் போயிடுவீங்க. உங்க உறவினர் யாராவது அடிப்பட்டிருந்தா பார்த்து பண்ணீங்க போயிடுவீங்களா? யாரும் வந்து தூரத்து உறவு நீங்க பார்த்த ஒரு ஜனம் போயிடுவீங்களா? நீங்க போயிடுவீங்களா? யாரும் வந்து தெரியாத எவ்வளவு பேரை பார்த்துருக்கிறோம், அடிப்பட்டுச்சா எட்டிப்பாட்டா போயிடுவோம். எட்டி பார்க்கும் போது அங்க எனக்கு தெரிந்த எனக்கு உறவினரா இருந்தால் இடத்தை விட்டு போகணும். எனக்கு அறியாத ஒரு எனக்குள்ள என்ன வருங்க, அறியாத ஒரு பயம் வரும். ஐயோ நம்பாத அல்லவா? அதுபோல்தான் பவுலுக்குள்ளாக அந்த இனத்தை குறித்து ஒரு வைராக்கியம் இருந்தது. வைராக்கியம் என்ன செய்கிறார்? அவர் எழுப்புகிறார் என்று பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:6 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி தமிழ்ல வந்து ஒரே எழுந்துன்றது மாதிரி எழுப்பிடுறது இல்ல, இங்கிலீஷ் விதமா இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கிறோம் அந்த பதம் எழுப்பி விடும்படி. அப்ப என்ன பண்ணுங்க, நமக்குள்ள படிக்கும் மறுபடியும் இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். நமக்குள்ளே ஒரு அனலை எழுப்பினதுக்கு ஒரு வைராக்கி நமக்குள்ள வரணும். தேவனுடைய இது நிமித்தமாக நான் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோயிசாளுக்கும் உன் தாயாகிய ஜெனிகையாளுக்கும் நினைத்திருந்தது. பாருங்க, பாட்டி ரட்சிக்கப்பட்டாங்க. பாட்டிக்கு ஒருபடி யார் ரட்சிக்கப்பட்டாங்க? தீமோத்தேயுடைய அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போது யார் ரட்சிக்கப்பட்டது? அப்ப குடும்பத்துல எல்லாரும் என்ன பண்ணணும் சொல்லுங்க? எல்லாரும் ரட்சிக்கப்படணும்.
அது என்ன பண்றாங்க, அதை தான் கண்டினியூ பண்ண பண்ணுங்க. தட்டி எழுப்பினதுக்கு உனக்குள்ள அடல் மூட்டி என்ன பண்ணி உனக்குள்ள அதை எழுப்பிடு. என்னை போல உனக்குள்ளாருங்க உன்னுடைய இனத்தாரை எழுப்பும்படி, உன் இனத்தாரை எச்சுக்குள் கொண்டு வரும்படியா நான் எப்படி எனக்குள் எழுப்பி கொண்டு வரேன், அது போல நீ உனக்குள் இருக்கிற அடலை என்ன பண்ணு எழுப்பிக்கோ. ஏன்னா அது எங்கிருந்து வந்தது? பாட்டி என்ன பண்ணாங்க, அம்மா விட்டாங்களா? அம்மா விடலையே. உங்க அம்மா உன்னை விட்டாங்களா? விடலையே. அப்போ நாம் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒருவரையும் சொல்லுங்க, அழுங்க. அம்மா வந்து 16 நாட்கள்ல வீட்டில் அழுதுகிட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்படி எட்டி பார்த்தோம், இப்படிய மகனா மாத்துங்கட்டு என்ன மாதிரி பண்ண அழுவாங்க. அழுதான் அவங்களுக்கு தெரியும். ஜெபம் அழுதுகிட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, வேதத்தை வாசிச்சுட்டே இருப்பாங்க. பாருங்க, தேவன் உருவாக்குகிறார். அதுங்க ஜெபத்தை கேட்டு செய்தால் நம்மை உருவாக்க முடியும். தீமத்துடைய பாட்டிகள் மாத்திரமல்ல, தாயாரும் மீட்கப்பட்டார்கள், மகனும். இப்ப சந்ததி வந்துடணும். எங்க வந்துடணும்? நீங்க உங்களுடைய சந்ததி எங்க வரணும் சொல்லுங்க. சமூகத்துக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கொண்டு வந்துடணும் நீங்க. அதுதான் உங்களுக்குள் எழுப்ப வேண்டிய ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க. ஒருவரையும் விட்டுடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க குடும்பத்துல இனத்தாருக்குள்ளாக ரொம்ப நெருக்கமான ஜனங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க இதுல வைராக்கியம் பாராட்டுங்க. நல்லதுக்கு வைராக்கியம் பாராட்டுங்க. எதற்கு? நல்லதற்கு வைராக்கியம் பாராட்டணும். நல் விஷயத்துக்காக நல் விஷயத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. வேற எல்லாம் வைராக்கியம் நம்ம கூட அது பெய்த்தனம். அதுக்கு எங்கே கலகம் உண்டோ, எங்கே கோபம் உண்டோ, எங்கே வைராக்கியம் உண்டோ அங்க என்ன இருக்குங்களா? பெய்த்தனம். நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே புரிஞ்சுக்கலாம். உங்களுக்குள்ள வைராக்கியம், கோபம் இதெல்லாம் இருந்தா ஆட்டோமேட்டிக் நீங்க புரிஞ்சுக்கணுக்குள்ள இருக்குங்க. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானுக்கு மிதிக்கிறது, அது போட்டு மிதிக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை எப்படி யாரும் கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா நாம் கடந்து போகிற பாதை என்பது நித்திய வாழ்க்கைக்குரிய பாதை. நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிந்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. நித்திய வாழ்க்கைக்கென்று நாம் நியமித்திருக்கிறோம். நித்திய விவாகத்திற்கு நாம் நியமித்திருக்கிறதுனால இதெல்லாம் நீங்க விசுவாசிச்சா தான் பண்ண முடியும். உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் வரும். இதை குறித்து ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இல்லாவிட்டால் முடியாது. எடுத்தோம்னா வாசிக்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13 வாசிக்க. சீக்கிரம் வாசிக்க. கர்த்தருக்கு பிரியமான 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13 வாசிக்க. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலும் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகையால் நாங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளலாம். பாருங்க, பவுல் சொல்கிறார், நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. நாம் சொல்வதெல்லாம் தேவ வசனம்தான் என்று விசுவாசிச்சதான் உங்களுக்கு பலன். இல்லைங்க, இவன் என்ன புத்தி பேசுறாரு, என்ன நினைச்சிட்டே பேசுறாரு, இவரு என்ன எப்பவுமே குறை சொல்லினா இருக்கிறாருன்னா அது உங்களுக்கு பலன் கொடுக்கவே என்ன உணர்த்துகிறார், எதை குறித்து பேச விரும்புகிறாரோ அதை தான் உங்ககிட்ட என்ன பண்றாரு. இது தேவனுடைய வசனம். யாருடைய வசனம் இது? என்னுடைய சொந்த வார்த்தையை ஒருவரோடு பேச நான் விரும்பவில்லை. வேதம் முழுமையாக இருக்கிற வார்த்தைகளை தான் பேச விரும்புகிறேன். நான் மறுபடியும் படிக்கிறது பின்பகுதி மாத்திரம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இவையெல்லாம் என்ன வசனம் தான்? மெய்யாகவே தேவ வசனம் தான். நான் ஏதோ பொய் சொல்லவோ என்னுடைய சொந்த கருத்தை சொல்லவோ நான் கூடவில்லை, நீங்களும் கூடவில்லை. இந்த இடத்துல மெய்யாகவே இவை அனைத்தும் நாம் கேட்கிற இத்தனை வார்த்தைகளும் யாருடையதுதான்? மெய்யாகவே தேவ வசனம் தான். அந்த வசனம் என்ன செய்கிறது? விசுவாசித்தால் உங்களுக்குள்ளே பலன் செய்யும். நாம் சொல்கிற வசனம் என்ன வசனம்? தியானிச்சோம். உங்களுடைய இனத்தார் என்ன பண்ணோம்? ரட்சிப்புகளை கொண்டு வருவதற்காக மனசு எழுப்பணும்.
எதை எழுப்புனீங்க? உங்களுக்குள்ள எழுப்பிக் கொள்ள வேண்டும். யாரை? அதுபோல் தீமோத்தேயு சொல்லுகிறார், அனல் மூட்டி என்ன பண்ணி உனக்குள்ள எழுப்பிக்கோ, உனக்குள்ள உருவாக்கிக்க. எழுந்தது உண்மைதான், எழுந்து நிமிர்ந்திருப்பது உண்மைதான். ஆனா எழுப்புவதற்கு முன்பாக எது எழுப்பணும்? இதயத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். எனக்குள்ள எழுப்பிக்கணும். என்ன பண்ணுங்க? அனல் மூட்டி படிக்கிறது 2 தீமோத்தேயுங்களா 2 தீமோத்தேயு 1 நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவ வரம் அதுங்க. தாய் பாட்டி என்ன பண்ணாங்க? அது ஒரு வரம். தன்னுடைய மகளை தேவனுக்குள் மாற்றுவது ஒரு தேவனுடைய வரம். நமக்குள்ள வரம் கொடுத்திருக்காரு. உங்கள் குடும்பத்தை மாற்றுகிற கிஃப்ட் வரத்தை கொடுத்திருக்கிறார். எழுபத்திருக்கிறார். உங்களுக்குள்ளாக பாடுகிற வரம் இருக்கு இல்லைங்களா? உங்களுக்குள்ளாக அது போல தேவனுடைய வரத்தை பெற்ற மக்கள் தான். இயேசு கிறிஸ்து ஓமையா எல்லாவற்றையும் பேசும்போது சீசன் கேட்கிறாங்க, எங்ககிட்ட மாத்திரம் நீங்க வெளிப்படையா பேசுறீங்க, மற்றவங்கிட்ட ஓமை பேசுறீங்கன்னா உங்களுக்கு தான் அருளப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கோ அருளப்படல. அதனால நீங்க யாரு? நீங்க வரம் பெற்ற மக்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்க யார்? நீங்க உங்கள் பிள்ளைகளை தேவனுக்குள் உருவாக்குகிற வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்கள் கணவரை மாற்றுகிற வரத்தை கர்த்தர் சொல்லுங்க. அது உருப்படாது. அது அவ்வளவுதான். என்ன வரம் இருக்கு உங்களுக்குள்ளாக? அவரை உருப்பட வைக்கிற வரம் சொல்லுங்க. நான் பெருமைக்கல்ல, நான் பழகின அநேகர் எப்படியாயிலும் கத்தருக்குள்ள ஆதாயப்படுத்தி குடும்பத்துக்குள்ளாக நிறைய பேர் கத்தருக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்கு குடமாக நிறைய இனத்தார் என்ன பண்ண கத்தருக்குள்ள ஆதாயப்படுத்திட்டு வாலிப பிள்ளைகளா சின்ன பிள்ளைங்களா வந்தாங்க. இது மாதிரி சின்ன பிள்ளைங்க தான் ஜெனிஃபர்லாம் குழந்தை 3 மாசம் குழந்தையா இருக்கும்போது வந்து இல்லைங்களா? குடமாக நிறைய இனத்தார் இருக்கிறாங்க. அதுக்கு ஆமா, அந்த நோக்கமே இனத்தாரை ரட்சிப்புக்குள் கொண்டு வர. இனத்தார் மாத்திரம் அல்ல, வெளியில எவ்வளவோ ஜனங்களை புறஜாதிகளை கத்தருக்கு கொண்டு வர முடியாது. வெளியே போற அந்த உப்ளி போயிருந்தேன். இது ஒரு ஏறக்குறைய 13 மணி நேரம் அங்க போய் தங்கியிருக்கிறேன். அங்க பார்க்குறேன், எனக்கு எல்லாமே அங்க கத்தர் நான் தங்குவதற்கான இடம் அவ்வளோ ஒரு அமைதியான ரெஸ்ட் தான். அதுக்கு நல்லா போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துனாங்க. அந்த ரொம்ப இதுவா இருக்கும். அங்க எனக்கு வேலை செய்வதற்கான மக்கள்லாம் உருவாக்க நான் ஒரு இடத்துல போய் கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னேன். ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பலவீனம் தான், ஆனால் என்னை கொண்டு போயிட்டு அந்த ஷாப்பிங் கொண்டு போயிட்டு தெரியாத இடத்துல கடைகள் தான் அங்கே கொண்டு போயிட்டு அவரே காரியம் யோசிக்கிறேன். எத்தனை மைலுக்கு அப்பால் ஏறக்குறைய 800 மைல் இருக்கும். அந்த அளவுக்கு போயிட்டு நான் போறேன். இங்க கூட நம்மை தாங்குவதற்கு நம்மை கனப்படுத்துகிற மக்களை கத்தர் கொடுத்திருக்கிறாரே. காரணம் அவர்களை கத்தருக்குள் உருவாக்கி கொண்டு வருகிறேன். மொழி ஒன்றும் எனக்கு பொறுப்பு. அநேக ஜனங்களை உருவாக்கும்படியே கர்த்தர் செய்கிறார். புறஜாதிகளுக்கு மாத்திரமல்ல, அறியாதவர்களுக்கு மாத்திரமல்ல, யாருக்கு? இனத்தாருக்கும். நான் சந்தித்த அநேகருக்கு வரத்தை என்ன பண்ணீங்க? வரத்தை படிச்சீங்களா? படி. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ உனக்குள்ளே உண்டாயிருப்பது தேவ வரத்தை பண்ண நீ அனல் மூட்டி எழுப்பி உனக்குள்ளே உருவாக்கு. யார் உருவாக்கணும்? பேண்ட் நகலாம் பேண்ட் ஆக்ஷன் பண்ண அப்பதான் அநேக பாஷனை பண்ணுவாங்க. அதுக்கு எவ்வளவு ரொம்ப எமோஷனலா பண்ணதான் ஆவில வர முடியும். இல்லை என்ன பண்ண மாட்டேங்க நீங்க ஆவில நிலவ அப்படி அல்ல. உனக்குள்ளே தேவ வரம் இருக்கிறது. வரம் பெற்றவர்கள் யார்? நீங்க தேவனுடைய வரத்தை பெற்றிருக்கிறபடினாலே யார் உருவாக்கணும்? உங்களுக்குள்ள உருவாக்கணும். எதற்கு உருவாக்கணும்? நீங்க இனத்தாரை எப்படியாகினும் நீங்க கொண்டு வரணும். கர்த்தருக்குள்ள எப்படி உங்களுடைய கனிகள் மூலமாக தான் கொண்டு வர முடியும். என்னதுக்கு? ஒன்று ஜெபத்தின் மூலமாய், இரண்டாவது உங்களுடைய தாழ்மை மூலமாய், உங்களுடைய சகிப்பின் மூலமாய், உங்களுடைய பொறுமை மூலமாக தான் உங்களை கொண்டு வர முடியும். சரிங்களா? அவங்களை கொண்டு வர முடியும். மனைவி இருந்தாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அநேகரை என்ன பண்ணுங்க? ஆண்டவருக்குள்ள கொண்டு வரும்படியே கர்த்தர் கிருபை செய்தார். நான் வைராக்கியமா எப்படி இருந்தா அவங்க கிட்ட மனைவி தாயெல்லாம் பயப்படுவோம். என்ன பண்ணுங்க? வைராக்கியம் இப்படிதான் இருப்பேன், அதுக்கு இப்படிதான் இருப்பேன். அதுக்கு அவங்க பயப்படுவாங்க. இப்படிதான் இருப்பாங்க. அவருக்கு என்ன பண்ண மாட்டேன், இதெல்லாம் பிடிக்காது. அதுக்கு நீ எப்படி இருக்கணும்? நீங்க இனத்தார் முன்பாக சொல்லுங்க.
தீபாவளினா போயிட்டு நான் போய் அவங்க பட்டாசு கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்துடுறீங்க, நீங்கள் பட்டாசு கொடுக்குறீங்க. இது வந்து என்னம்மா சொல்லுங்க பார்க்கலாம். வைராக்கியம் வைராக்கிறதுனா பண்ணமா அடுத்த வாட்டிலாம் என்ன பண்ண மாட்டாங்க, பட்டாசுலாம் வாங்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க, பட்டாசுலாம் அந்த ஒரு இதை பார்க்கணும். என்னதுக்கு அவன் என்ன பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் வாங்க. கரும்பை வெட்டி எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. என்ன பண்ணுவீங்க, நல்லா இருக்குது கரும்பு என்னதுக்கு. வைராக்கியம் இருந்தால் தான் இனத்தார் என்ன பண்ண முடியும் கத்தருக்குள்ளாக. அதுக்காக அவங்கள வந்து விரோதம் பண்ணக்கூடாது. இல்லை எனக்கு கரும்புலாம் வேணாம், உனக்கு எனக்கு சம்பந்தமே வேணாம், அந்த கரும்பெல்லாம் வேணாம் எனக்கு உனக்கு எனக்கும். நீ கரும்பு கொடுத்தா என்ன பண்ண, எனக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை இல்லை இல்லை, அப்படி கிடையாது. எனக்கு கிடையாதுங்க. எனக்குள்ளே என் இனத்தார் அந்த ரத்தப்படி யாழத்தில் கேட்பார். ஆமா, துன்மார்க்கத்தில் சாவது தேவனுக்கு விருப்பம் கிடையாது. ஒருவர் வந்து அழிந்து போவது யாருக்கு விருப்பம் கிடையாது. நீங்க ஒன்னா நாசமாப்போ, மோசமாப்போ, அழிஞ்சிப்போ, மண்ணவாரி தூணா உடனே பண்ண முடியாது, அது அவருக்கு விருப்பமே கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி அவர் நினைவுக்கு என்ன கிடையாது. அவர் எண்ணம்லாம் அது மாதிரி கிடையாது. எனக்கு மன்னிக்கின்றவர் 70 முறை மன்னிக்கிறதுல அவர் தான். அவர் எனக்குள் இருந்தால் அந்த எழுப்பிய எனக்குள் ஒரு மாற்றம் வரும். இன்னொரு வசனம் வாசிங்க, 2 பேதுரு 1:14 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 2 பேதுரு 1:14 பேதுருக்கு 2ஆம் நிருபம். இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். இந்த கூடாரத்தில் படிக்கும், அது 3 வசனம் 2 வசனம் படிக்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். எழுப்பி விடுவது நியாயம் என்று கூடாரத்துக்கு போறார். கூடாரத்துக்கு போறது என்ன அர்த்தம்? கூடாரத்தை விட்டு போற என்ன அர்த்தம்? போறார். என்ன பண்ணாரு அவருக்கு அதுதான் முடியும் போது லைஃபுக்கு அவர் தெரிஞ்சிச்சு, நம்ம சாக போறோம் தெரிஞ்சிச்சு. ஆனா என்ன பண்றாருங்க, மத்தவங்க என்ன பண்றாருங்க, எழுப்புப்பா அதுக்கு எழுப்பி விடுகிறான். என்ன செய்கிறான்? அப்ப நம்ம வாழ்க்கையில சாவதற்கு முன்பாக என்ன பண்ண நினைக்கிறேன் சொல்லுங்க, அண்ல போட்டு பஸ்ட் போயிடலாமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆலியை க்ளோஸ் பண்ணிடலாம்ங்களா? அவருக்கு தெரிகிறது. மறுபடியும் 2 வசனம் படிக்கும் ப்ளீஸ். நம்முடைய கர்த்தராகிய 13 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து அறிவிச்சுட்டா என்ன பண்ணுங்க, இவ்வளவுதான் உன்னுடைய என்ன பண்ண போற, உன்னுடைய வாழ்க்கை முடிய போது அறிவித்து விட்டா அவருக்கு தெரிந்து விட்டது. என்ன பண்ண, அறிவித்த போது இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். எழுப்பி விடுவது அப்போ நீங்க உங்களுடைய இனத்தாரை எழுப்புவதுதான் நியாயம். எது நியாயம்? ஆமா, என்ன அநியாயம் பண்ணாலும் என்ன பண்ண அவங்களுக்காக நீங்க எழுப்புவதுதான் உங்களுடைய நியாயம். ஆமென் சொல்லுங்க. அவங்க என்ன துரோகம் போனாலும் சரி எழுப்புவதுதான். மூத்த சகோதரிய கணவர் எனக்கு உறவினர் தான், அதாவது இனத்தார் தான். யாருங்க அவர் பார்த்தீங்கன்னா அம்மா இருந்தாங்க வரல, அப்பா இருந்தாங்க வரல, சித்தி அதுக்குமே வரல. என்ன பண்ணலங்க, அவ்வளோ பெரிய இனத்தார். என்னதுங்க அவரு நானும் பண்ணிக்கணும். அவரை பார்த்து எனக்கு ரோஷம் சூடுலாம் வரல, இல்லை சூடு சொன்னலாம் வரல. அதுக்கு அவர் என்ன பண்ண, மகளுடைய திருமணம் தான் பண்ண, அவர் தான் இடம் வச்சு என்ன பண்ண நடத்த. எனக்கு நான் இருக்கணும் அவரை போல சூடு வருமா வரக்கூடாதுங்களா? நீ என்ன பண்ண, நீ அம்மா சாவுக்கு வரல, நான் என்ன பண்றேன் அம்மா சாவுக்கு நியாயதானே இதை செய்யணும். போ, நான் உங்களுக்கு இதை பார்த்து சொல்லுங்க. கல்யாணத்துக்கு கூப்பிடுறீங்க, கல்யாணத்துக்கு வரல, நீங்க என்ன பண்ணுவீங்க, பாஸ்ட் வரல, முய மாதிரி குத்தம் சொல்லுவீங்க. என்ன பண்ணுவீங்க? நம்ம நம்ம எதை எதிர்பார்க்கணுமோ தான். அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா அவரை வச்சு அப்படியே தொடர்ந்து அவரோட கூட அப்படியே பழக ஆரம்பிச்சு. ஃபோன் பண்ற அப்பா இருந்துட்டாங்க, பேச்சு நினைக்கிறது அங்கே பக்கத்தில் தான், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான். அதுக்கு ஒரு வகையில் அவருடைய தங்கச்சி மாத்திரம் அமைச்சார், பிள்ளைகள் கூட அனுப்பல. அதுக்கு அவ்வளோ ஒரு வைராக்கியம். அதுக்கு நமக்கு அந்த வைராக்கியம் வரும், ஆனால் வரக்கூடாது. நமக்கும் வரும். அதுக்கு நமக்குள்ள இருக்கு, நம்மளும் ஒரு ஜென்ம ஸ்வாபலா இருக்கிறது. ஆனால் அந்த வைராக்கியம் நமக்குள்ள வரக்கூடாது.
அவர் இன்னும் அந்த ஆழத்துல வரல. என்னங்க அவர் வந்து அவருடைய இதெல்லாம் பார்த்தா கடவுள் இல்லைன்ற ஒரு லெவல்ல போறாரு. ஆனா என்ன யோசிக்கிறதெல்லாம் பண்ணுங்க, என்ன யோசிப்பா ஒன்றும் இல்லாமல் இப்படி நடந்துட்டு இருக்கிற காரியம்லாம் யோசிப்பா. அதாவது நமக்கு நல்ல வசதிலாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இவரு பார்த்தா ஊர் உலகமா சுத்தின்னு வர்றாரு, இங்கே போன்றாரு, அங்கே போறன்றாரு. என்னதுக்கு ஒன்றும் இல்லாமல் ஓடிக்கிறாரு. என்னதுக்கு ஒன்றும் இல்லாம காரணம் என்ன? நான் தேவனுக்காக நல்ல காரியத்துக்காக வைராகியம் கொள்ள விரும்புகிறேன். அப்போ நம் வாழ்க்கையிலே மறுபடியும் படிக்கிறது 14 மாத்திரம். இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம். இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை எழுப்பணும். உங்களெல்லாம் நான் எழுப்பணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு எழுப்பணும்? தூங்குறீங்கன்னு எழுப்பணுமா? இது தூக்கலாம் குறைச்சிங்க. ஆமென் சொல்லுங்க. நானும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு 7 மணிலேருந்து ஆரம்பிச்சு 7 இது வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது என்னதான் உங்க மனசு எழுப்புதோன்னு தெரியல. அவர் ஸ்தோத்திரம் பண்ணி 7:30 மணி வரலும் ஜபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போவோம். ஃபர்ஸ்ட் பாட்டு தெரிஞ்ச பாட்டு தானே பாட்டோம். 2வது பாட்டு அதுவும் தெரிஞ்ச பாட்டு தானே அவருக்கு. எப்பவுமே தேவி பிட்லியே அதுக்கு தேஞ்சரி காட்டு மாதிரி என்ன பாடுங்க, ஏன் பாடுங்கிறார். எப்சிஎஸ் வந்து புது பாட்டுலாம் பாடுப்பார். நம்மளுக்கு புது பாட்டுலாம் வர மாட்டோம். பழைய பாட்டு போல நான் வரும்போது புது பாட்டுலாம் அவங்க சீசனோட முடிஞ்சிருக்காங்க. சீசனோட முடியுது. மறுபடியும் அந்த பாட்டு என்ன பண்ண முடியாதுங்க. இப்போ எப்படி புது பாட்டுலாம் அந்த 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 சீசனோட முடியுது இல்ல? அந்த காலத்து எம்ஜிஆர் பாட்டுலாம் பாட இன்னைக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற விஜய் பாட்டு பாடுறது வாயில வரவே வராது. அதெல்லாம் கருத்துள்ள பாட்டா இருக்குதுங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. இன்னைக்கு அந்த சீசனோட முடியும். அது போல இப்ப இருக்கிற ஆவிக்குரிய பாடல் கூட இப்படிதான் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் நான் பழைய பாடல்கள் எவ்வளவு ஒரு அந்த அந்த அபிஷேகத்தை உணர முடியும். அதனால் நம் வாழ்க்கையிலே நாம் எழுப்பும்படியாக வாஞ்சிக்கணும். நமக்குள்ள நம்ம எழுப்பிக்கணும். யாரை எழுப்பிக்கணுங்க? உங்களை யார் என்ன பண்ணக்கூடாது? எழுப்ப அவர் தேகத்தை விட்டு கூடாரத்தை விட்டு போகத்தக்கதான நேரம் வந்து விட்டது. அவர் என்ன பண்ணாங்க? இல்லப்பா, இது நியாயம். நானும் சாவதுக்கு என்ன பண்ணானு உங்களை எழுப்பிடணும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பின்னாடி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்துல வராதவங்களா எத்தனை பேர் இருக்கிறாங்க? இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க எங்க போக போறாங்க? இயேசு வந்து விட்டால் எங்க போவாங்க? சொல்லுங்க. உங்க குடும்பத்தின் நபர்களே இல்ல, நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க குடும்பத்தின் அந்த நெருக்கமான அந்த பிள்ளைகள் நெருக்கமான உறவு எங்க போகும்? என்னை இல்லாமல் பிதாவை ஒருவரும் அவங்கள விட்டுட்டு நான் போனா என்ன யோசிச்சு பாருங்க. அங்க போயிட்டு அங்கேயே வருதுன்னு தான் இருக்கணும். எங்க போயிட்டு யோசிக்கிறீங்க? எங்க போறோம் நம்ம? அதுக்கும் பதில் சொல்றீங்க. பரலோகம் தான், பரலோகமே என் சொந்தமே என்று. உண்மை. அது உண்மை. அதுக்குதான் உங்களை இவ்வளவு ட்ரைனிங் பண்ணிக்கிறது. ட்ரெயின் பண்றாருங்க. இங்க நீங்க உட்காந்துங்கிறத எதுக்காக சொல்லுங்க. நாளைக்கு போயிடலாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நம் வாழ்க்கையில் வந்து பாத்தீங்கன்னா தேவன் நம்மை அழைத்த நோக்கமே நாம் மாத்திரமல்ல, நம் இனத்தாருக்காக நம்முடைய மனம் எழுப்பி ஆக வேண்டும். எழுப்பணும். அப்படியே மேலோட்டமா வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது. அதெல்லாம் நீங்க சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களை கொண்டு வரும். பாத்தீங்கன்னா ரோஷன் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. நேற்று பார்த்தா அவரே தனியாக வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணி நான் நேற்று யோசிச்சுருக்கேன் எப்படி போவான் சைக்கிள். நானும் சொல்லி நீ எது பயப்படுறேன், அவனுக்கு ஒரு தூதல் இருக்கிறார் அதுக்கு நான் யோசிச்சேன். வண்டி எடுத்துட்டு வரான் அப்படி வரான்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பற்றி பயப்படவே என்ன பண்ணக்கூடாதுங்க. நம் யாவருக்கும் யார் இருக்கிறார்கள் அப்படியே என்ன சொல்றாரு, ஒரு தூதன் இருக்கிறான். வந்து ஏதாவது மூடிக்கிட்டே எனக்கு ஒரு பயம் தான் இல்லைங்க. அவன் வந்து என்ன பண்ணா அது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அது அந்த விஷயம் தான் அது என்ன பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, நல்ல ஒரு முதிர்ச்சி. அதுக்கு நான் பயத்தில் நான் சொல்ல இல்லை, அவளுக்கும் ஒரு தூதல் இருக்கிறாங்க. நீ இனிமேல் பயத்தில் பண்ணக்கூடாது. சின்ன பிள்ளையா சின்னதுக்கு அவங்க வெயிட் ஆகிறான், சைக்கிள்லாம் பண்ண முடியாது, ஓட்டிக்கிட்டு தேவ சொல்லிட்டேன். இல்லை இல்லை பார்க்குற எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கு இந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 25% 70% யாருக்கு டிப் பண்ணிருக்கு. அவன் தான் எழுப்பிடுகிறேன். அதுக்கு மகனை எழுப்பலான்னு பார்த்தா என்ன பண்ணாரு, வண்டி தூக்கிட்டார். அவர் எழுப்புற மாதிரி ஆண்டவர் பாருங்க யாரை எழுப்பினா, அதுக்கு பாட்டியாகிய
தாயாகிய பேரனாகிய தீமத்தினதுக்கு 3ஆம் சத்தம் எழும்புது. சிவா எழும்புது, அப்புறம் பார்த்து இறங்குது, எழும்புது, இறங்குது. எழுப்பணும் தேவனுக்காக. அதுக்கு யாரை எழுப்பும்படியாக? இனத்தாரை எழுப்பும்படியாக நாம் எழுப்ப வேண்டும். அந்த அனுபவத்தில் போகக்கூடிய கொடுப்போம். சகரியா 8ஆம் அதிகாரம் 2 வாசிக்க. நான் சீயோனுக்காக கடும் வைராகியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராகியம் கொண்டேன். பாருங்க, நீங்க வைராகியம் கொண்டா தேவன் உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளாது. நீங்க வைராக்கியம் பார்க்கணும்னா தேவனுக்காக எழுமன்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரணும். ஆக சொல்லுங்க, வாழ்க்கை ஒரு முறை தானே இல்லைங்களா? தேகத்தை விட்டு பிரிகிற வரைக்கும் போராடி இருக்கிறாங்க. யாருங்க? பவுல் சொல்றாரு, தேகத்தை விட்டு பிரிகிற வரைக்கும் நல்ல போராட்டத்தை. இவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? பேதுரு என்ன சொல்லுகிறார்? கூடாரம் விட்டு போற வரலாம் நான் பண்றேன், எழுப்பிட்டே இருக்கிறேன். நம்ம பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறோம், அதுக்கு குந்தி குந்தி நடக்கிறாங்க. இஸ்ரேல் என்ன பண்றாங்க? ரிலாக்ஸ் பண்றோம், மறுபடியும் என்ன பண்றோம்? ரிலாக்ஸ் பண்றோம், என்ன பண்றோம்? நம்ம வந்துட்டீங்களா? இதோட ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் எப்போ வரீங்க? பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா சொல்றீங்க பார்த்தீங்களா? நீங்க எவ்வளோ ஒரு பிளானோட இருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்க என்ன பிளான், என்ன தியாகம், என் கல்வாரி நாயகன்ற என்ன பிளான்? என்ன பிளானா வருங்க? இயேசு வந்து விட்டால் மாலை நேரத்தில் நீங்க என்ன பண்றீங்க? வீட்டுல மாலையில என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க சொல்லுங்க. உணவு வந்து சொன்னாங்க, இந்த வாரம் இந்த வாரம் அசல் வருவீங்களா நீங்க? இந்த வாரம் சரிங்களா? காலையிலும் துதித்து உள்ள பாட்டு எது கொடுக்குறோம்? எது கொடுக்குறோம்? நீங்களாம் வரம் பெற்றிருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. வரத்தை என்ன பண்ணலான்னு தட்டி தட்டி எழுப்பிடுக்கணும். அதுக்கு நீங்க வாரத்துக்கு ஒரு முறை காலைல வந்து பாட்டு கிடையாது, மாலையில் வந்து என்ன பண்ணீங்க? பாட மாட்டேன் சொல்லுங்க. உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? எழுப்பிக்கிறீங்க. என்னதுக்கு? உங்களுக்குள்ள வந்து வசனம் வந்துடுச்சுங்களா இல்லைங்களா? வசனம் உள்ள இருக்கா இல்லைங்களா? யாருடைய வசனம்? தேவனுடைய வசனம் அல்லவா? அப்படின்னா தேவ வசனம் வந்துவிட்டால் உங்களை நீங்க எழுப்பிக்கீங்க. வசனம் வராதவங்களுக்கு அவசியம் கிடையாது. உங்களுக்குள் வசனமாய் இயேசு இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி உங்களுக்குள்ள வந்துட்டார். உங்களை நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க காலையில ஒரு உங்களை உருவாக்கிங்க. அதுக்கு உங்களை உருவாக்கிங்க. நீங்க அப்படி உருவாக்கும் போது கர்த்தர் செய்ய நமக்கு வைராக்கியம் கொண்டு, நான் சீயோனுக்காக கடும் வைராகியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராகியம். அதற்காக என்ன? எனக்காக ஒரு வைராக்கியம் கொண்டபடினாலே அதற்காக நான் செய்கிறேன் மகா உக்கிர வைராக்கியம். அதுக்கு 7 மடங்கு எரிகிற உக்கிரகமா, அதை விட உக்கிரகமாக தேவன் நிறைகிறான். அதுக்கு உக்கிரகத்தோடு ராஜா எழுப்பினாங்க. கோபம் அதிகரிச்சா உக்கிரத்தோடு என்ன பண்றாங்க? 7 மடங்கு என்ன பண்றான்? சொன்ன உடனே 7 மடங்கு மகா உக்கிரகமா இருக்கு. அது போல அதில் இல்லையோதாங்க தேவன் 7 மடங்குல மகா உக்கிரகமாக வைராக்கியம் கொண்டு இறங்கிட்டார். ராஜா அலறலாம். அது போல் நம் வாழ்க்கையிலே வைராக்கியம் கொள்ள நம்ம எப்ப கொடுப்போம்? உங்க பிள்ளைங்களை விட்டுடாதீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பன சொல்லுங்க, அவங்களுக்கு எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க, உங்கள் குடும்பத்துக்காக என்ன பண்ணுங்க? நீங்க கண்ணீர் விட்டு அழுவு. என்னுடைய தாயின் கண்ணீர் தான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காக என்னை மாற்றுது. அழுதுகிட்டே இருப்பாங்க, அது ஒன்றும் தெரியாது. சர்ச் போவாங்க, வருவாங்க, பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க, இதுதான் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அழுதுகிட்டே இருப்பாங்க. எப்போது ஒரு தாயின் கண்ணீர் உங்கள் பிள்ளைகளை மாற்றும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய தாய் தகப்பனுக்கும் அழுங்க. நீங்க நம்ப போயிட்டு அவங்கள நரகத்தில் விட்டா யோசிப்பாரு. அதனால் நம்ம வாழ்க்கையில் நாம் எழுப்பும்படிய தேவன் விரும்புகிறார். இன்னும் ஒரு சில வசனங்களை வாசி முடிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16 வாசி. அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கையில் அந்த பட்டணம்
விக்கிரகங்களால் எழுந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து விக்கிரகங்களால் இருந்திருப்பதை கண்டு ஆவியில செய்தவன் மிகுந்த வைராக்கியம் மிகுந்த வைராக்கியம். அதுக்கு உங்களுக்குள்ளாக வந்து வைராக்கியம் வரணும். எல்லாம் விக்கிரகம். அதுக்கு இதெல்லாம் என்னதுக்கு விக்கிரகம். ஒரு முறை நான் இந்த கணேஷா பண்டிகை இல்லைங்களா, அந்த பேரை கூட சொல்லுது நம்ம பொதுவாக. அதாவது அந்த பண்டிகைக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்கிறேன். ஆட்டோவில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அப்போது ஆட்டோ ஓட்டிட்டு வராரு. இந்த ஸ்கை வாக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் கரை பிரிட்ஜு கிட்ட வந்துட்டு இருக்கு. ஆட்டோவில் நான் வரேன் பேக்கில். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மெட்ரோல் வேனில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பெருசாக ஒரு 7 அடியில் ஒரு சிலையை எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. இவர் அங்கேருந்து ஓட்டிட்டு ஐயோ போராடுறாங்க. நான் பார்க்க ஆண்டவரே இவருடைய கண்ணை தருங்க ஐயா. அதுங்க வயிறாட்டு அதுங்க திரும்பிச்சு போச்சுன்னா தலை டமால் அதுக்கு கீழே போய் தலை வந்து தலை. நாம் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டும். கர்த்தருக்கு உலகத்தில் அத்தனையும் விக்கிரகம், மனுஷனால் உண்டாக்கப்பட்ட விக்கிரகம் தான் அந்த உலகம் வணங்கிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள வைராக்கியம் வந்தால்தான் அது விக்கிரகம் என்று நீங்க நினைப்பீங்க. அது ஒரு பொருள் இல்லை என்று நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமென் சொல்லுங்க. அவர் ஆவினப்படுகிறவர் விக்கிரகத்தை கண்டு படிக்க முடியும். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். பாருங்க, யார் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க எல்லாம் பண்ணாரு. நீங்க ஒண்ணா பண்ணுங்க. யாரெல்லாம் பாருங்க, யார் சொன்ன நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. யாரும் சொன்ன நீங்க இயேசுவை தான் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போத்தீஸ் போனா நல்லா இருந்தது ட்ரெஸ். நீ கூட அங்கே போ. போத்தீஸுக்கு போயிட்டு என்ன பண்ணு. அப்போ என்னது நியூ மாடலாக வந்து என்னதுங்க புதுசா கிறிஸ்மஸ் என்ன போட்டிருக்காங்க. அடுத்த மாதம் போய் இல்லை சொல்லி எஃப்சி போய் பாரு, புது மாடல்லாம் வந்துருக்குது. என்ன பண்ணும் எஃப்சி என்ன பண்ண போலீஸ் போயிட்டு என்ன பண்ணுங்க செடி போயிட்டு அங்கே அம்மா இப்போ புது மாடல் வந்துருக்குது. ஆண்டவரை குறித்து யாரை குறித்து? ஆண்டவரை பத்தி தான் நம்ம உயர்த்தி பேசணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை உயர்த்த உயர்த்த கர்த்தர் உயர்த்துவார். இவையெல்லாம் எங்கிருந்து உருவாக்கப்பட வேண்டும்? எனக்குள்ள இருந்து உருவாக்கணும். அதுக்கு உங்களுக்குள்ள தான் உருவாகணும். ஏன்னா உங்களுக்குள் தேவன் இருக்கிறபடினாலே முடிச்சீங்களா? படிச்சீங்களா? ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்பட்டவர்களோடும் சந்தை வலையில் எதிர்பட்டவர்களோடும் யூதரோடும் பரவாயில்ல இனத்தார்கிட்டையும் போயிட்டாரு. இரண்டாவது சந்தை வெளியினாங்க. அதுக்கு நாங்களாம் அந்த காலத்துல என்ன பண்ணது இல்லைங்களா, ஆரம்ப நாட்கள்ல வந்து ஜிஎஸ்டி கிட்ட போய் என்ன பண்ணுது அந்த பார்த்தீங்கன்னா அந்த போயிட்டு ஆரம்ப நாட்கள் அதுக்கு நீங்களாம் ஸ்டார்டிங்கே பாட விட்டீங்க இல்லைங்களா. நாங்கள் என்ன பண்ணோம் ஆரம்ப நாட்கள்ல ஆமா போயிட்டு அந்த ஜிஎஸ்டி செட்டில் போயிட்டு என்ன பண்ணுவோம் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கொடுத்துல இருந்தேன். கீழே தூக்கி போட்டு போவாங்க. ஓடி போய் டாக்ஸ் எடுத்துட்டு வராது. இப்படி எல்லாம் ஆரம்ப நாட்கள்ல வேலை தான் போயிடும். இப்படிதான் வரும். சந்தை வெளிகளிலே தெருக்கல்ல போய் பிரசங்கம் பண்ணுவோம். இப்பதான் வந்து ரொம்ப தடையாயிடுச்சு. எல்லாம் அப்படி கிடையாது. அநேக கிராமங்களுக்கு போயிருக்கும் ஊழியர்களுக்கு எக்மோர் ஒரு பிரதர் சேகர் அவர் கூட ஒரு 10 வருஷங்கள் தொடர்ச்சியாக வாரந்தோறும் மாசந்தோறும் ஒரு 3 மினிஸ்டர் பண்ணுவார். அவரே தன்னுடைய சொந்த பணத்துல வந்து வேன்லாம் ரெடி பண்ணிட்டு வருகின்ற ஊழியர்களுக்கு ஆதாரம் எல்லாம் அவ்வளவு பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தேவனுக்கு என்று. சொல்ல போனால் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். பல விதங்களில் கர்த்தர் காரியம் செய்திருக்கு. அதனால் நாம் வாழ்க்கை என்ன செய்யும்படியாக யூதர்களோடு கூட படியே சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எபிரேயரும் ஸ்தோத்திரிகளுமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். வாயாடி அதுக்கு நம்ம சொன்னோம். வாயாடி எதுக்கு வாயாடி? நம்ம தேவனுக்காக தான் நம்ம வாழ்க்கை. உங்களுக்குள்ளே உங்களை உருவாக்குது. யாருக்காக உருவாக்குது? முதலாவது இனத்தார். உங்க வீட்டில் இருக்கிற ஒருவரையும் விட்டுறாதீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய சொந்த தாயோ தகப்பனையோ விட்டுடாதீங்க. எப்படி ஆகிலும் அவங்களை கொண்டு வருவதற்கு
டெய்லி என்ன பண்ணுங்க, ஃபோனில் பேசி விசாரிங்க, எல்லாம் பண்ணுங்க. தூரமாக இருந்தா பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, டெய்லி ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. அம்மா அப்படி இருக்குது, உலகம் இப்படி இருக்குமா, அது நடக்குது, ஆண்டவர் நல்ல ஒரு மாடம் பண்ண, அது கொஞ்சம் என்ன பண்ணுங்க. அதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் பண்ணுங்க, அந்த முறையா இதை செய்ய ஒழுங்கெல்லாம் அதை பார்த்து உங்களுடைய நச்சரிப்பு தாங்க முடியாது பண்ண வந்துருங்க. எங்க வந்துடுவாங்க, நச்சரிப்பு பண்ணுங்க. ஆமா, எங்கவா ஒரு இதுவும் நான் கிடையாது, ஆண்டவர்கிட்ட வா, அங்க இல்லாத ஒரு மகிமையா உங்களுக்குள்ள அனுபவிச்சுதான் சொல்லணும். ஆமா சொல்லுங்க பார்க்கலாம். பவுலுக்குள்ள அனுபவிச்சதா புறஜாதிகளுக்கெல்லாம் போறாங்க, புறஜாதிகளும் ரட்சிக்கப்படுறாங்களே, என்னத்தான் ரட்சிக்கப்படலை என்ன பண்ண தனக்குள்ள எடுப்பிட செய்கிறார். யூதருக்குள்ளாக போய் என்ன செய்கிறார், பேசுறார். சந்தைகளில் யாரெல்லாம் பார்க்கிறாரோ இயேசு உயிரோடு கூட, நீங்க என்ன சொல்ல போறீங்க, ஆண்டவரை பத்தி மைக் கொடுத்துதான் சொல்லுவீங்களா? இல்ல, பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி நீ தைரியமா இருங்க, நாமளும் ஜெபிக்கிறோம், அற்புத தேவன் சொல்லுங்க. நீங்க வரம் பெற்ற மக்கள் தான். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. என்ன மௌனமா இருக்கிறீங்க? புரிஞ்சுதா இல்லைங்களா? மெசேஜ் தான் ரொம்ப ஸ்லோவா போச்சு. அதுங்க எப்படி போச்சு சொல்லுங்க. உணரும்படியான ஒரு காரியம் உங்களை உருவாக்குங்க. உங்களை எழுப்பும்படியாக தேவன் இறங்கி வந்து விட்டால் நாங்களும் எழுத வேண்டிய எனக்குள்ளாக எது எழுப்பணும்? எனக்குள்ள வைராக்கியம் எழுப்பணும். என்ன வைராக்கியம்? ஏனத்தால் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, சந்தை யாரை பார்க்கறீங்கன்னா பண்ணுங்க, அவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய காரியங்களை நீங்க வாயை திறந்தா என்னதான் வரணும் சொல்லுங்க. வாயில வண்டவண்டே வந்துருக்கீங்களா? சொல்லுங்க. வாயில என்ன வரணும் சொல்லுங்க. வாயில சாபம் வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. வாயில வெறுப்பு வரக்கூடாது, வாயில கசப்பு வரக்கூடாது. அவரை குறித்து வாயாடி என்று சொல்லுகிறார். நான் என்ன பேர் கிடையாது அவருக்கு? வாயை திறந்தாலே தான் சொல்லுங்க. வாயை திறந்தாலே போய் தான் அதுங்க. வாயை திறந்தாலே இல்ல, வாயை திறந்தாலே ஆண்டவர் தான். சந்தை வேலைக்கு போனாலும் அவருக்கு யாரை பத்தி பேசுவாருங்க? எங்க போனாலும் யாரை பத்தி தான் பேசுவாரு அவரு. நீங்க எங்க போனாலும் யாரை பத்தி பேசணும்? உங்களுக்குள்ள எழுப்பினாதான் அதை பேச முடியும். உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் தான் பேச முடியும். இல்லை வெட்டா பண்ணுங்க, போயிட்டு அவங்க கதையை கேட்டு அதுங்க உங்க சோக கதையை சொல்லிட்டு வரதுக்கு அவங்க கிட்ட போறீங்க. எப்படிமா இருக்கு? அதை ஏன் கேட்கிற? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை என்னதுங்க? அதெல்லாம் இல்லை என்னதுங்க. நீங்க போனாலே கர்த்தரை மீட்பராக இருக்கிறா என்னுடைய மீட்பர் உயிரோடு கூட. நீங்க போற உறவுகள் மத்தியிலெல்லாம் யாரை பத்தி தான் பேசணும்? நீங்க வைராக்கியம் தான் பேச முடியும். உங்களுக்குள்ள இந்த நமக்குள்ள வைராக்கியம் இல்லாவிட்டால் பேச உப்பு சாரமற்று போனால் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, பயன்படுத்த. நாம் சாரம் உள்ள உப்பு. நீங்கள் உலகத்துக்கு சுவையான உப்புங்க. ஆண்டவர் நம்மளை எவ்வளவு எதிர்பார்க்கிறார் பார்த்தீங்களா? எப்படி எதிர்பார்க்கிறார் நம்மளை யோசிச்சு பாருங்க. அந்த ஊருக்கு போயிருக்கும் போது ஒரு பூனாவது ஒரு ஐயா வந்தாங்க. அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, மாசம் வந்து 35,000 ரூபாய் வந்து மெடிக்கல் செலவையாகுது. மாத்திரை வாங்கறதுக்கு ஒரு கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சா, மாத்திரை போடாமட்டா உயிரோடு இருக்க முடியாது அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி பழகி அவர் தான் அங்க இருக்கிற எல்லாருமே நான் அதிகமாக நேசித்து அதை கனப்படுத்தி அவர் எனக்கு என்னென்ன செய்யணுமோ அதை அந்த வெட்டிங் போறேன் அங்க கூட வந்து எல்லாம் முடிகிற வரைக்கும் நான் வந்து அவ்வளோ கேர் பண்ணி வாஷ் பண்ணி அதை கனப்படுத்தினான். நான் சொன்னேன் சீக்கிரமா அந்த மாத்திரை எல்லாம் குறைஞ்சினாங்க, நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். அதே நாம் யாரை பார்த்தாலும் கர்த்தரை குறித்து பேசுறேன். ஒரு புதிய ஒரு சொன்ன நீங்க வாங்க பாஸ்டர் கூட வாங்க, நீங்க நாங்க டிக்கெட்லாம் உங்களுக்கு போட நீங்க வாங்கிட்டு ஒரு புது ஒரு ஊழியத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்போ மும்பை சைடு போக வேண்டியதாயிடுச்சு. எல்லாம் நீங்களா இருக்கிறீங்க, நீங்க தான் பண்ணீங்க. உங்களை நீங்க சொல்லுங்க, உங்களை நீங்க உருவாக்கி கடல் மூட்டு என்னங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வரத்தை என்ன பண்ணுங்க, இங்க இருக்கிற யாரும் என்ன இருக்க ஒரு வரம் இருக்கவே. நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற கட்டெல்லாம் படையும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்களுடைய எல்லா காரியத்தையும் தேவன் செய்ய வல்லவர். வைராக்கியம் உள்ள மக்களாயிருக்கும். கண்களை மூடி கத்து நோக்கி பார்ப்போமா? புறஜாதிகளுக்கு அறிவிக்கும்படியாக ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பவுல் வாழ்க்கையிலே ஒரு மனதிலே ஒரு காரியம் எழுப்பப்படுகிறது. நான் புறஜாதிக்கு மாத்திரம் இனத்தாருக்கு சொல்லணும். அதுபோல வாழ்க்கையில் எவ்வளவு வருஷம் வீணா போயிட்டு இருக்கு. என்னால யாருமே ரட்சிப்புக்குள் வரலையே,
இனத்தார் யாரையாவது நான் ஆண்டவர்களை கொண்டு வந்தேன்னா உங்க மனசு யோசிக்கட்டும். அவள் யோசித்தார், வைராக்கியத்தோடு எழுப்பினான், தன்னை எழுப்பிக் கொண்டான். யூதர்கள்கிட்ட பேசுறார், சந்தர்களிட்ட பேசுறார், எல்லார்கிட்டையும் யாரெல்லாம் பார்க்கிறாரோ வாழ்க்கையில அநேக நேரங்களுடைய வாய் தேவனுக்காக திறக்கப்பட வேண்டும். எவ்வளவோ இனத்தார் மாத்திரமல்ல, தெரிஞ்சவங்க எவ்வளவோ வேதனை கொடுக்கிற மக்களுக்கெல்லாம் நம்முடைய வாயை திறந்து தேவநாமத்தை தேவ அற்புதத்தை சொல்லும்படியான வரப்பெற்ற மக்கள். அடல் மூட்டுங்க, உங்களுக்குள் இருக்கிற வரத்தை தட்டி எழுப்புங்க, அனல் மூட்டுங்க. அது அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அக்கினி 7 மடங்கு எரிகின்ற அக்கினியை அழிக்கின்ற அளவுக்கு மகிமையான அனல் நமக்குள் இருக்கிறது. அபிஷேகம், அபிஷேகம் நுகத்தை குறிக்கும். தெய்வ பிரசத்தை உணரும். உங்களுக்குள்ள உருவாக்கிங்க. வைராக்கியமான எண்ணம் நமக்குள்ள வரணும். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள்ள அபிஷேகத்தை ஊற்றுங்க. வைராக்கியத்தோடு ஒரு கூட்ட மக்களை நான் ஆதாயப்படுத்த வேண்டும் கர்த்தாவே. கொடுத்திருக்கிற வரம், எனக்குள்ள இருக்கிற ஒரு பலம், நான் ஜெபிச்சா அனைவருக்கு சுகம் கொடுக்க முடியும். அந்த வரத்தை கொடுத்திருக்கீங்க. நான் வைராக்கியமா எழுமுடன் ஒப்பு கொடுப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தீங்கன்னா தான் அற்புத தேவன் செய்வார். இது என்னுடைய வசனம் அல்ல, இது தேவனுடைய வசனம் என்று நீங்க ஏற்றுக்கொண்டாதான் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறையா தேவரீர், எங்களை உள்ளத்தை ஆண்டவரே எழுப்புவதற்காக நன்றி கர்த்தா. வைராக்கியம், எனக்குள்ள ஒரு வைராக்கியம். என்னுடைய பிள்ளைகளை விடமாட்டேன், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எந்த நபரை விட மாட்டேன், இனத்தால் இருக்கிற என்னுடைய சொந்தங்களை விட மாட்டேன், சகோதரர்களை விட மாட்டேன், சகோதரிகளை விட மாட்டேன். நான் எழுப்பி ஆண்டவர் எழுப்புங்க. அந்த வைராக்கியத்தை கொடுங்க, விட்டுவிட மாட்டாண்டவர். எப்படியாயும் அநேகரை தேவனுக்குள் ஆதாயப்படுத்தும்படியாக எனக்குள் இருக்கிற வரத்தை நான் இப்போதே ஆண்டவரை எழுப்பிக் கொள்ள விரும்புகிறேன் ஐயா. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. நன்றியோடு துதிக்கிறதாவே ஆண்டவரே, எனக்காய் எங்களுக்காய் வந்ததற்காய் நன்றி ராஜா. என்னை எழுப்பி ஆண்டவரே அநேகருக்கு பயன்படுத்த நீர் ஆண்டவரே என்னை பார்ப்பதற்காய் நன்றி, என்னை பார்ப்பதற்காய் நன்றி, என்னை ஆண்டவர் என்னோட பேசுவதற்காய் நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அநேகரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்தும்படியான கிருபையை கொடுத்திருப்பதற்காய் சோத்திரம். ஆதாயப்படுத்துகிற அந்த அனுகிரகத்தை கொடுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சில சகல தானங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.